ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்தியான அரிமா வடை எப்படி செய்ய போகிறோன்றதாங்க வீடியோவை கொடுத்துருக்கேன். பாருங்கள், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம், பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கோம், அப்புறம் அரிமாவு இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்க, அதுவும் போட்டால் கொஞ்சம் ஹெல்தி நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு. அதனால் அதுவும் சேர்த்திக்காங்க இருந்தால். எங்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை தழை இதோட பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் அரிமாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா களி சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுமே களி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரிமாவில் செஞ்சு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நிறைய கர்ப்பிணிங்க சாப்பிட்டா இன்னும் நல்லதுங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நம்ம உருட்டி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அப்புறம் எல்லாமே கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் அடியில் கொஞ்சம் போட்டுக்காங்க. போட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அடை ரெடிங்க. பாருங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உடஞ்சிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும், அதுக்கு உடையாமல் எடுக்கிறதாங்க. உடஞ்சாலும் நல்லது தான். திருப்பிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம போடாமையாக சாப்பிட போகிறோம். பாருங்கள், அது கூட ஏதாச்சும் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.